12th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் 2005 உள்ள சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கிற மரபு தொடர்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 26 மரபு தொடர்கள் அப்படிங்கிறது அதோட பொருளோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஆழம் பார்த்தல் அப்படின்னா மனநிலை அறிதல், ஆறப்போடுதல் அப்படிங்கிறது நீட்டித்தல், ஒரு கை பார்த்தல் அப்படிங்கிறது சண்டைக்கு போதல், ஒரு காலில் நிற்றல் அப்படிங்கிறது பிடிவாதம் காட்டுதல், ஒத்த காலில் நின்று எல்லாம் சாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா அதான். கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல். ஸோ இதை வந்து கச்சையை கட்டிகிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அதில் சின்சியராக இருக்கான் அப்படிங்கிறது. கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி போதல், கடை கட்டுதல் செயலை நிறுத்தல், குட்டு வெளிப்படல் அப்படிங்கிறது உண்மை வெளியாதல், கயிறு திரித்தல் அப்படிங்கிறது பொய் சொல்லி பரப்புதல், காது குத்தல் ஏமாற்றுதல், கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றுதல், கை கொடுத்தல் உதவி செய்தல், சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னா உண்மை வெளிப்படுதல். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். தலை தப்பினால் போதும் அப்படின்னா உயிர் தப்பித்தல், தலையிடு அப்படிங்கிறது குறுக்கிடுதல், தாளம் போடல் அப்படின்னா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளல், நடுத்தெருவில் அப்படின்னா ஆதரவில்லாமல் செய்தல், நீர் பூத்த நெருப்பு. ஸோ இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது என்னென்னா உணர்ச்சி குன்றாமை அப்படிங்கிறது தான். ஸோ நீர் பூத்த நெருப்பு அப்படின்னா என்னென்னா வெளியே வந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் நீர் பூத்த நெருப்பு. அப்போ உள்ளே வந்து அந்த வேகமெல்லாம் அப்படியே இருக்கும், வெளியே அது தெரியாது. அதான் உணர்ச்சி குன்றாமை அப்படிங்கிறது. நெல்லிக்காய் மூட்டை அப்படின்னா ஒற்றுமை இல்லாமை. நம்ம புது புக்கில் கொடுத்துருப்பாங்க, நெல்லி மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது. பழுக்கப்போடு காலம் தாழ்த்தல், பூசி மெழுகுதல் அப்படின்னா மறைத்தல், வாய்ப்பூட்டு பேசக்கூடாது என தடை விதித்தல், வாலாட்டுதல் அப்படிங்கிறது மீறி நடத்தல், வெட்ட வெளிச்சம்னா எல்லாருக்கும் தெரிதல், முகத்தில் கரி பூசுதல், தாழ்வு அல்லது இழிவுபடுத்துதல், முழுக்கு போடுதல் அப்படிங்கிறது கைவிடுதல். ஸோ உங்களுக்கான கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை இலை நீர் போல அப்படிங்கிறது அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லுங்கள். அதை போல் இலவு காத்த கிளி போல அது, அதுக்கப்புறம் பசுமரத்தாணி போல 3, பகல்வனை கண்ட பனி போல 4, மடை திறந்த வெள்ளம் போல 5. ஸோ இந்த 5 கொஷினுக்கும் மறக்காமல் கீழே ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அடியற்ற மரம் தாமரை இலை மேல் நீர் போல, ஓகேவா. செகண்ட் வந்து இலவு காத்த கிளி போல, தேர்டு வந்து பசுமரத்தாணி போல, ஃபோர்த்து பகலவனை கண்ட பனி போல, ஓகேவா. ஸோ இதுக்கெல்லாம் மறக்காமல் கீழே ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.